ஹாய். இப்போ மதுரைக்கு அப்புறமா நம்ம அடுத்தது எந்த கோயிலுக்கு வந்து போகணுன்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மதுரையிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் தாங்க போனோம். ராமேஸ்வரம் போகிறதுக்கே மணி வந்து 1 மணி ஆகிடுச்சு. சரி, மணி 10 ஆயிடுச்சு, டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தா எங்கேயுமே ஹோட்டல் இல்லைங்க. கடைசியில் இந்த ஐஸ்வர்யா ஹோட்டல் மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. ஃபைனலாக 1 மணிக்கு ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோங்க. இந்த ஹோட்டல் சுப்ரீம் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் வந்து ரூம் போட்டிருந்தோம். வேறு எங்கேயாவது தேடலான்னு பார்த்தோம், எங்கேயுமே ரூம்ஸ் வந்து பார்க்க டயர்டாக இருந்தனால தேடலை. ஸோ 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து மாமனார் மாமியாருக்கு, இன்னொன்று எங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்படி தாங்க ரூம் வந்து இருந்தது. காம்பேக்டாக இருந்தது ரூமு. பட் என்னென்னா பெருசாக வந்து க்ளீனிங் எல்லாம் வந்து சரியில்லை. ரூமு ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. ஸோ கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுங்க. சரி பரவாயில்ல, 1 நைட்டுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதே 11 மணிக்கு தாங்க. அப்புறம் முதல்ல வந்து சரி நாளிக்கிணறில் போய் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமி தரிசனத்துக்கு போகலான்னு சொன்னோம். அப்புறம் போகிற வழியில் இந்த பீச் பார்த்ததுனால அங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் பீச்சில் வந்து ஈஷானை வந்து விளையாடலான்னு நினச்சோம். பட் இருந்த வெயிலுக்கு விளையாடுறதுக்கு சான்ஸே இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சுற்றி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து நாளிக்கிணறு வந்து போயிட்டோம். ஸோ இங்கே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறையா வந்து போட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக தாங்க இருந்தது ராமேஸ்வரம். ஃபுல்லாக வந்து ஜாலியாக விளையாண்டோம். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். இஷானுக்கு இதை ஃபஸ்ட் டைம் வந்து பீச் வந்து பார்க்குறான். இது வரைக்கும் அவன் பீச் பார்த்ததே இல்லை. ஸோ அவன் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக வீடு நான் ஓடுறேன்ட்டே இருந்தான். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். நாளிக்கிணறு 12:30க்கு க்ளோஸுன்னு சொன்னாங்க. நாங்கள் 12 மணிக்கு தான் உள்ளறையே போனோம். அப்புறம் வேகமாக நடந்து உள்ளே போய் அங்கே நாளிக்கிணறு தீர்த்தத்தில் எல்லாம் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. நேராக கோயில் தரிசனத்துக்கு போகலை. சரி ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ஒரு 4 மணி டைமுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். அப்புறம் அங்கேயே டவல் வாங்கி இஷானுக்கு நல்லா வந்து துவட்டிட்டு இளநியும் வந்து அந்த இதுக்கு டயர்டாயிட்டோம். அதனால் குடிச்சிட்டு பக்கத்துலேயே இந்த தேவி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருந்ததுங்க. அங்கே எல்லோரும் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா குளித்து ரெடி ஆகிட்டு அங்கேருந்து சரி கோயிலுக்கு தானே போகிறோன்னு நினச்சா திடீர்னு அத்தை வந்து இல்லை தனுஷ்கோடி பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்புறம் தனுஷ்கோடி 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்களா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அடித்து பிடிச்சி 4:30க்கு தான் அங்கே வெளியவே வந்தோம். அந்த 1/2 hourல தனுஷ்கோடி பார்த்துட்டு கீழே வந்து இறங்கிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்தது தனுஷ்கோடி பார்க்கவே. ஒரு சைடு கடல் அலைகளோடையும் இன்னொரு சைடு கடல் அலை இல்லாமல் நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டும் இருந்தாங்க. பட் என்னென்னா நாங்கள் ஒன்று மிஸ் பண்ணிட்டோங்க. அந்த எண்டில் போய் திருப்பிட்டு வரணும். அதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் முன்னாடியே திருப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் இன்னும் நிறையா கோயில்ஸ் அதுக்கப்புறம் வந்து வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பயங்கர காற்றாக வேறு இருந்தது. அங்கே ரொம்ப நேரம் நிற்கவே முடியல. பயங்கரமாக காற்று தள்ளுது, ஆளையே தள்ளுது, அந்தளவுக்கு காற்றாக இருந்தது. அதனால் சரி கிளம்பிடுவோன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் இன்றைக்கி கார் ஓட்டினார். நம்ம சீக்கிரமாக வந்து டெம்பிள் ரீச் ஆகணும்னு சொல்லிவிட்டு சரின்ட்டு அப்புறம் டெம்பிளுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ அவர் கார் பார்க் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் டெம்பிள்குள்ளார போயிட்டோம். போனால் நிறைய இந்த மாதிரி வளையல், குழந்தைங்களுக்கு பலூன்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எனக்கு வளையல் வந்து பிடிச்சிருந்தது, கண்ணாடி வளையல் ரெட் கலரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் அது ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து 4 100 சொல்லி வாங்கினேங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்தோடனே சரி தரிசனத்துக்கு வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு சாமி தரிசனம் நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க ராமேஸ்வரத்துலேருந்து. ஸோ அங்கேருந்து வெளியே வந்து கார் பார்க்கிங் ரொம்ப தூரம் நடந்து போகணுமேனு ஆட்டோ கூப்பிட்டு ஆட்டோவில் தான் போய் கார் பார்க்கிங் கிட்டே இறங்கிக்கிட்டோம். அப்போ ரிட்டர்ன் வரும்போது இந்த பாம்பன் பாலத்தில் தான் இறங்கி சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஹஸ்பண்டும் மாமனார் மட்டும் இறங்கி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த டைம். கிளைமேட் சன்செட் ஆகிற டைமுக்கு ரொம்ப வியூ சூப்பராக இருந்ததுங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் திருப்புலானி போயிட்டோம். திருப்புலானிலையும் எங்களுக்கு பேபிக்காக வேண்டுதல் இருந்ததுங்க. தொட்டில் கட்டுறோன்னு வேண்டியிருந்தோம். சரின்னு தொட்டிலும் நாங்கள் வாங்கிட்டு திருப்புலானி வந்து போயிட்டு இருந்தோம். அப்போவே தூங்கிட்டாங்க ஈஷான்னு. சரின்னு உள்ளக்குள்ள கோயிலுக்கு போய் உடனே எந்திரிச்சிட்டான். நல்லா சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு தொட்டில் வந்து திருப்பியும் நாங்கள் மரத்தில் வந்து கட்டிவிட்டு அங்கேருந்து அடுத்தது உத்திரகோஷம் அங்கே இது வந்து பார்த்திங்கன்னா 8:30க்குலாம் க்ளோஸ்டுன்னாங்க. சுவாமியோட பள்ளியறை பூஜை மட்டும்தான் வந்து பார்க்க முடியுங்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு காரை உடனே நிப்பாட்டிட்டு உடனே எல்லோரும் குடுகுடுன்னு ஓடி போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோங்க.
பூஜை முடிஞ்சு வெளியே வந்தோடனே பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஆன் த வேலை இந்த அண்ணாமலை ஹோட்டல் தாங்க இருந்தது நைட்டு சாப்பிட்றதுக்கு. அங்கே வந்து வெஜிடேரியன் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.